வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறை வணக்கத்தை கூறி எப்பவும் போல இந்த வீடியோவை நம்ம தொடங்குவோம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஆஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மற்றொரு புதிய வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பேச போறது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்கள் தற்சமயம் அஷ்டம சனிலேருந்து வெளில வந்து இந்த பாக்யஸ்தானத்துல சனி மூவ் ஆனதுலேருந்து கொஞ்சம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இல்லைன்னா கூட நிறைய மாறுதல்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3: மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த மிருகசீரிடம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். இந்த திருவாதிரை என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம். இந்த புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த மிருகசீரிடம் உடைப்பட்ட நட்சத்திரமாக 3 மற்றும் 4 பாதங்கள், அதாவது 3, 4 இந்த பாதம் வந்து மிதுன ராசியில வந்து விடும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது 1, 2, 3, 4 முழு பாதங்களும் மிதுன ராசியில தான் இருக்கும். ஆனா புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் முடிய அதுவும் உடைப்பட்ட நட்சத்திரமாக மிதுன ராசியில இருப்பாங்க. இதுல மிருகசீரிடம் செவ்வாய், திருவாதிரை ராகு, புனர்பூசம் குரு இவர்களுடைய நட்சத்திரம். புதனுடைய வீட்டில் செவ்வாய், ராகு, குரு புதனுடைய வீட்டில். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு? இந்த நட்சத்திரத்தெல்லாம் மிதுன ராசியில பிறந்தா பிறக்கணும். புனர்பூசம் 3ஆம் பாதம் வரைக்கும் பிறக்கணும். மிருகசீரிடம் 2ஆம் பாதத்திலேருந்து. இப்ப என்ன செய்ய போறாங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு? மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு 3.5 வருஷம் செவ்வாய் தசையை நடத்துவாங்க. அதே மாதிரி ராகு தசை ஒரு 18 வருஷம் திருவாதிரை நட்சத்திரம். அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் ஒரு 12 வருஷம் 3 பாதங்கள் இருக்கிறதுனால 18, 12, 30, 30 ஒரு 3.5, 33 சராசரியா மிருகசீரிடம் செவ்வாய் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சராசரியா குரு திசை என்பது ஒரு 40 வயசுல முடிஞ்சிடும். அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ராகு சாரத்தில் பிறக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு 35 வயசுலேயே வந்து குரு திசை முடிஞ்சு சனி திசை என்பது வந்துடும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 வயசுலேயே 10லேருந்து 16 வயசுக்குள்ளேயே ராகு தசை குரு தசை முடிஞ்சு சனி தசை வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுலேருந்து எடுத்துக்கிட்டா 40 வயசுக்குள்ள சனி தசைக்குள்ள என்டர் ஆயிடுவாங்க. விச் மீன்ஸ் இவங்க ஒரு வாழ்க்கையில உச்சகட்ட பீக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸ்ன்னு சொல்ற மாதிரி பீக் டிராஃபிக் ஹவர்ஸுங்கிற மாதிரி உச்சகட்ட நிலையில ஆக்டிவா வேலை செய்யக்கூடிய, ஆக்டிவா மனம் உடல் எல்லாம் இயங்கக்கூடிய அந்த நேரத்துல தான் சனி திசைக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் என்டர் ஆறாங்க. சனி திசை என்பது 19 ஆண்டு, ஒரு லாங் ஜர்னி. அது வாழ்க்கையில கிட்டத்தட்ட 3ல் 1 மடங்கு சனி திசையில போயிடும். அப்போ சனி திசை மிதுன ராசிக்கு சனி பாக்யாதிபதி. இந்த 19 வருஷம் 15 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த 19 வருஷ சனி திசை என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலி. சனி என்ன செய்வார் அப்படின்னா, மிதுன ராசிக்கு சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த 9th பிளேஸுக்கு லார்டா வர்றார். அந்த மிதுன ராசிக்கு அதிபதியா வரக்கூடிய, அதாவது மிதுன ராசியிலிருந்து 9ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் 1, 5, 9 திரிகோணஸ்தானங்களில் ஒரு திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய லக் அண்ட் ஃபார்ச்சுனை வந்து கொண்டு வருவார். எப்படின்னு கேட்டோம்னா,
திருப்பியும் நான் சொல்ற மாதிரி ஒரு சராசரி கல்வி மறுக்கப்பட்ட ஒரு மிதுன ராசி அன்பர்களாக இருக்காங்க. அடிப்படை கல்வி இல்லை, படிப்பறிவு இல்லை. ஒரு 8ஆவதோட நிறுத்துறதோ, ஒரு 5ஆவதோட நிறுத்துறதோ, பள்ளி கல்வியிலேயே நிறுத்துறது. அதற்கு அடுத்தபடியாக வாழ்க்கையில எந்த ஒரு துணை இல்லாம போராட்டம், நிறைய போராடுவது, போராடி 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 களைச்சு போவது, தோற்று போய் கடைசியா ஒரு வெற்றி அதை பார்க்கக்கூடிய அமைப்புல மிதுன ராசி இருப்பாங்க. அந்த போராட்டத்துக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வெற்றி அவங்களுக்கு ஒரு ஞானத்தை போதிக்கும். அதாவது ஒரு அறிவை, ஒரு அனுபவத்தை போதிக்கும். எப்பவுமே தோல்வியே இல்லாம வரக்கூடிய வெற்றியில சுவையே இருக்காது. இந்த நல்ல தோத்து போய் அடிச்சு துவட்டி எடுத்து வரக்கூடிய வெற்றி அதீத சுவையை தரும், அதீத வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி திசை என்பது எந்த சினாரியோஸ்ல அந்த சனி திசை 19 வருஷம் என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இல்ல முதல் சினாரியோல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று திசையை நடத்தும் பொழுது, கும்பராசியில் ஆட்சி பெற்று திசையை நடத்தும் பொழுது இந்த சனி பகவான் ஆன்மீக எண்ணங்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் விதைப்பார். சப்போஸ் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அரசியல், ரியல் எஸ்டேட், ஹோட்டல் துறை, விவசாயம், பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இந்த துறைகளில் நீங்க ஒர்க் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் 1 பொசிஷன்ல நீங்க உட்கார்றதுக்கு உண்டான இடத்த பண்ணுவார். எஸ்பெஷலி அரசியல்ல மக்கள் செல்வாக்கு உங்களை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உயிரையும் கொடுக்க தியாகம் ஆன நிலைமையில உங்களை கொண்டு போய் உட்கார வச்சிருவார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சமீபத்தில் நான் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு தேசிய கட்சி, நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் 40 வயதுக்கும் குறைவான ஒருத்தர் எந்த நிலைமையில போய் நீங்க இருக்கார் மக்கள்கிட்ட. குறுகிய காலகட்டத்தில் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்குள்ள, ஏன் நான் பேரை சொல்றேன், ஒன்றும் தப்பே இல்லை, அண்ணாமலை ஒரு 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ள அவர் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 45-50 வருஷமா அரசியல் இருக்கிறவர்கள் உட்கார முடியாத நிலையில இடத்துல ஒரு 4 வருஷத்துல 40 வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையன் போய் உட்கார்ந்துருக்காரு. அது அவரோட கல்வி மட்டும் காரணமா இருக்க முடியாது, அவருடைய சுய ஜாதகம் கூட காரணம் தான். அந்த ஜாதகம் தான் அப்படிப்பட்ட கல்வி, அப்படிப்பட்ட புத்தி கூர்மை, ஷார்ப்னஸ், மக்கள் செல்வாக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது, அதற்கு உண்டான பிளாட்ஃபார்மையும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆக 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று பாக்யஸ்தானத்தில் வரக்கூடிய சனியோட தசை நடத்தும் போது மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த சனி திசை என்பது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு திசையா இருக்கும். லைஃபை டோட்டலா புரட்டி போடக்கூடிய திசையா இருக்கும். சாதாரண ஆளு கூட அம்பாசிடர் காரே வாங்க முடியாத ஒருத்தரை ஆடி காரில் டாப் மாடலா வாங்க வைக்கும். சினாரியோ நம்பர் 2, அதாவது நீங்க மிதுன ராசி, உங்களுடைய 11ஆம் இடத்தில் மேஷராசியில் சனி பகவான் நீச்சம் பெற்று திசையை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 19 வருஷமும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துருவார். மிகப்பெரிய அளவில் ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டியை கொடுப்பார். அதற்கு அடுத்தபடியாக சினாரியோ நம்பர் 3, இதே சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது, உச்சம் பெற்று டைரக்டா உச்சமானா பிரச்சனை ஆயிடும். 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரகதி அடையும் பொழுது, பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் எது? துலாம். அந்த இடத்துல சனி உச்சம் பெற்று வக்ரமாகும் போது, அந்த சனி திசை உங்களுக்கு நடக்கும் பொழுது, சுப கிரக தொடர்பு அந்த சனிக்கு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களை கையில பிடிக்க முடியாது. ஒரு தேசத்திலேயே ஒரு தேசமே உங்களை பாராட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்க. அந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமே உங்களுக்கு ஒரு விருது கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்களை நீங்க செய்வீங்க. இதுதான் இப்ப நடக்கக்கூடியது. சாதாரண மனிதர்களை கூட இந்த மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு பாராட்டி பத்ம விபூஷன், பத்ம பூஷன் விருதுகளை கொடுக்குறாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆக இந்த மாதிரி நிலைகள்ல சனி பகவான் 3 சினாரியோ, ஒன்று பாக்யஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கும் போதோ, இல்ல மேஷராசி லாபஸ்தானத்துல நீச்சம் பெற்று இருக்கும் போதோ, இல்ல பஞ்சமஸ்தானத்துல உச்சம் பெற்று வக்ரமாகி இருக்கும் பொழுதோ,
அந்த சனி திசை மிதுன ராசிக்காரர்களுக்கு 15 முதல் 40 ஆண்டுகளுக்குள்ள வருதுன்னா நீங்க கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட கொண்டு கன்சல்டேஷன் பண்ணலாம். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில உங்களுடைய சனி திசையானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி துல்லியமாக சொல்ல முடியும். பொதுவாகவே மிதுன ராசிக்கு சனி திசையானது எந்த இடத்துல எப்படி இருந்தாலுமே நல்லதா இருக்கும். ஆக இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.